இல்ல அடுத்த 3வது படத்துக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதுல வந்து ட்ரிபிள் ஆக்ஷன் பண்றேன்னு சொல்லிட்டு. இதே டைரக்டர் துரை செந்தில்குமார் தான் பண்றாங்க. அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. அரசியல் ஈடுபடுற அனுபவம். அரசியல காலங்கள் பதில் சொல்லட்டும். சார், இப்போ விஜய் வந்து அதிக பெரும்பான்மையோட வந்திருக்காங்க. ஆமாங்க, ஆமா. இல்ல இன்றைய வந்து மா இளைஞர்களுடைய எழுச்சியை பார்க்குறோம். அதாவது இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியோட இந்த முடிவை குடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதாவது நம்ம ஜல்லிக்கட்டுலயும் பார்த்தோம். ஜல்லிக்கட்டுலயும் அவங்களோட எழுச்சி அங்க ஆரம்பமாச்சு. அதனுடைய கன்டினியூஷன் தான் இன்னைக்கு வந்து இந்த ஆட்சி மாற்றத்தை மிகப்பெரிய எழுச்சி அந்த இளைஞர்கள் தான். அதாவது இன்னைக்கு புதுசா ஓட்டு போட்ட இளைஞர்களாகட்டும், ஒரு பெரிய மாற்றத்தை எழுச்சியை உண்டாக்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு எனக்கு தெரிஞ்சு அவங்கள வந்து ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியும், ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அதாவது மக்கள் பணம் மக்கள்கிட்டே இருக்கணும். வரிகளை குறைச்சி கவர்மெண்ட் செலவை குறைச்சிக்கிட்டு மக்கள் பணம் மக்கள்கிட்டே இருந்து அப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சதுன்னா மக்களுக்கு, மாணவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி சரியா இல்லைன்னு இல்ல இந்த எழுச்சி தானே பாக்குறோம். எழுச்சி வந்து இன்னைக்கு மாற்றத்தை விரும்புறாங்க. என்ன மாற்றத்தை விரும்புறாங்க, என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு பார்க்கும்போது அவங்களோட மனநிலைகள், அவங்களுடைய அவங்கள்ட்ட பேசும்போது, அவங்கள்ட்ட இது பண்ணும்போது அவங்க எதிர்பார்க்கறாங்க. இன்னும் வேலை வாய்ப்புகள் அதிகமா வேணும். இன்னும் வந்து ஏன்னா இன்னைக்கு வழி நடத்துறது இன்னைக்கு மாணவர்கள் ஆயிட்டாங்களே, எழுச்சியை உண்டாக்கிட்டாங்களே. முதல்வர்கிட்ட ஆட்சி முறை தமிழ்நாட்டுல இல்ல அந்தந்த காலகட்டங்கள் அந்தந்த ஆட்சி முறை கரெக்டா தான் போயிட்டு இருந்தது. அதாவது எந்த ஆட்சியா இருந்தாலும் அவங்க வந்து அவங்க ஒரு பாணியை அவங்க அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆட்சிகள் நடத்திட்டு இருந்தாங்க. இந்திய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கு. இந்திய முறையினருடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. அவங்க வந்து முற்றிலும் மாற்ற ஒரு இதுவரைக்கும் நடக்காத ஒரு சரித்திர எழுச்சி உண்டாக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்றமோ அவங்களோட பேசும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பை தான் நம்ம பிரதிபலிக்கிறோம். பழத்தூர்ல வந்து முதல்வர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. அதை பத்தி இது நடக்கிறது தானே. அதாவது வெற்றி பெற்றுவது தோல்வி, தோல்வி வெற்றி மாறி மாறி நடக்கும். இது ஒரு எழுச்சி நடக்கும்போது அது வந்து இருக்கு. அது வந்து காலங்களில் மாறிட்டு தான் நடக்கும். முந்தைய காலங்களில் இதே போல வெற்றி தோல்வி வந்து எல்லா தலைவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. வெற்றின்றதும் நிரந்தரம் கிடையாது, தோல்வின்றதும் நிரந்தரம் கிடையாது. சார், அப்புறம் விஜய் அவர்களுக்கு நீங்க என்ன சார் சொல்றாங்க? இல்ல வாழ்த்துக்கள் தான். கண்டிப்பா இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க இளைஞர்கள். ஸோ அதை வந்து அவர் வந்து திறம்பட அவங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து அதாவது 100% ஃபுல்ஃபில்லா பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த பொறுப்பை வந்து அவருக்கு கண்டிப்பா தெரியும். இல்லைன்னா இவ்வளவு பெரிய பொறுப்பை ஜனங்க அவர் கையில கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை உணர்ந்து அவங்க கூட இருக்கிறவங்களும் செயல்படுவாங்கன்றது நம்பிக்கை இருக்கு. இது வந்து அமைஞ்சதுன்னா அது ஒரு இளைஞர்களுக்கு அவங்க இப்போ எடுத்த முயற்சிக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அவர் வந்து நிறைவேற்றிட்டா, கரெக்டா நிறைவேற்றிட்டா. இல்ல அது எனக்கு தெரியாது. நான் எனக்கு ஆர்வம் உண்டு, அதை செயல்படுத்திட்டு இருக்கேன். அது என்னன்றத காலம் தான் முடிவு பண்ணும். இல்ல இது வந்து அவங்க தானே உருவாக்கி இருக்காங்க. இன்னைக்கு ஒரு புரட்சியை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அவங்க எதிர்பார்ப்பு வந்து இப்போ மக்கள் வந்து விஜய் சிஎம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவர் தான் இனி அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கணும் மக்களுக்கு. இல்ல அது இளைஞர்கள். அது வந்து நீங்க எந்த வயசுல சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா சந்திப்பேன். சினிமால உங்களுக்கு எந்த மாதிரி கதாபாத்திரம் பண்ணணும்? இல்ல இன்னைக்கு வந்து ரசிகர்கள் வந்து மாஸ் ஆக்ஷன் ஓரியன்டட் தான் தியேட்டருக்கு வந்து பாக்குறாங்க. ஸோ அதே போல பயங்கனாங்க தான் நான் விரும்புறேன். தமிழ்நாட்டில் நடந்த விஜய் எழுச்சி சரி மக்கள் தான் பாண்டிச்சேரி இருக்காங்க. சரிங்க. ஏன் சார் விஜய்க்கு நடக்குது? சிலதுக்கு காரணமே கண்டுபிடிக்க முடியாது. யாராவது கணிச்சாங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி வந்து எலெக்ஷன்ல வந்து நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா சொன்னாங்க விஜய் சாருக்கு. பட் சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட்னாங்க. அவர் இன்னைக்கு ட்ரிபிள் டிஜிட்ல வந்து நிக்கிறாரு. ஸோ எதிர்பார்ப்பை மீறி நடக்கிறது தான் அரசியல். இல்ல அதுதான் புரியாத போகுது. ஏன்னா முதல்ல கணிச்சவங்க எல்லா ஜீனியஸும் கணிச்சாங்க. எல்லாமே தவறாகி போச்சு, பொய்யாகி போச்சு. ஸோ அது வந்து காலம் தான் பதில் சொல்லும். நமக்கு சில விஷயங்களை நம்மளால கணிக்க முடியாது, சில விஷயங்களை அதை உணர முடியாது. சில விஷயங்கள் சரிங்க. இல்ல எனக்கு வந்து எப்பவுமே அதாவது சினிமா துறை ஒரு தொழில் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். 2வது சினிமா துறை எனக்கு ஒரு பேஷன், அதை செஞ்சுட்டு இருக்கேன். அரசியல் வந்து மக்கள் நலன் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. எப்பவுமே மக்கள் நலன்ல ஆர்வம் உண்டு. நான் சின்ன வயசுல இருந்தே அதை செஞ்சுட்டு தான் இருக்கேன், தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன். இன்னமும் அதிகப்படுத்தி கொண்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன்.
அது கால நேரம் ஒத்துழைச்சதுன்னா நான் வந்து கண்டிப்பாக அரசியல் இறங்கி செயல்படுவேன். இல்லை, இன்னும் மற்ற 2-3 இடங்கள்ல பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆஃப்டர் தட் வரேன் சார். எஸ் சார். தேங்க்யூ. ஆமாம், அவர் தன்னலம் கருதாமல் தன் உழைப்பு, உயிர் நாடி அனைத்தையும் வியாபார பொதுமக்களுக்கு கொடுத்து பொது சேவை செய்து கொண்டிருக்கிறார். அவர் மேலும் மேலும் இதே போன்ற வியாபார பெருமக்களுக்கு பெரும் தொண்டாற்ற உங்கள் அனைவருடைய ஆசையும் அன்பும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸுக்கு அடிப்படையான விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளை தேடி வர்றவங்களுக்கு நாம என்ன பொருளை கொடுக்கணும் நாம நினைக்கிறத விட அவங்க என்ன தேடி நம்மளை வர்றாங்க, அவங்களுக்கு என்ன பொருள் அவங்களுக்கு தேவை என்பதை அறிந்து அந்த பொருளை நாம விற்பனை செய்தால் அது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். அடுத்தது, குறைந்த லாபத்தில், அதிக லாபத்தை தவிர்த்து குறைந்த லாபத்தில் அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை கொடுக்க வேண்டும். அடுத்தது, இன்றைய நவநாகரிக உலகத்தில் இருக்கும் அப்டேட்ஸ், எந்த வியாபார துறையிலாகட்டும் எந்த துறையிலாகட்டும் இந்த இன்னைக்கு வந்து மாற்றங்கள் உருவாகிட்டே இருக்கு. அதை நம்ம க்ளோஸாக ஃபாலோ பண்ணி அந்த மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்கட்டமைப்புகளை மாற்றி அமைக்கும் போது உங்கள் வியாபாரம் தொடர்ந்து வெற்றியை நோக்கி பயணிக்கும். நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் போதுன்னு நினைக்கக்கூடாது. இன்றைய சூழ்நிலைக்கு என்ன செய்யணும், என்ன பண்ணால் வியாபாரத்தை விருத்தி பண்ண முடியும் என்று அனுதினமும் ஒரு பள்ளி மாணவனை போல நாம் தினமும் தொழிலை செய்து வந்தால் நாம் தொடர்ந்து வியாபாரத்துறையில் வெற்றியை பெற முடியும். இன்று வந்து நம்ம வணிகர் சங்கத்தை சார்ந்து வணிகர்கள் அதை சார்ந்த மக்களையும் சேர்த்து பார்த்தா நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 45% மக்கள் வந்து இந்த வியாபாரத்தையும் வியாபாரத்துறையை சார்ந்தும் இருக்கிறார்கள். அவர்களின் நலன்களை, அவர்களுக்கு ஏற்படும் குறைகளை அரசாங்கத்திடம், மத்திய அரசிடம், மாநில அரசிடம் எடுத்து சொல்லி அதற்கு நமக்கு தேவையான விஷயங்களை நமது விக்ரமராஜா அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இது வந்து வியாபாரிகளுக்கு மட்டும் பயன்படாது, வரி குறைப்பாகட்டும் எந்த ஒரு விஷயமாகட்டும் அது பொதுமக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கும். அது ஒரு வியாபாரிக்கு மட்டும் சென்று சேராது. ஸோ ஒரு புனித யாத்திரை அவர் வாழ்வில் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் உங்கள் அனைவரதும் ஆசிகளையும் அன்பையும் அவருக்கு மேலும் மேலும் கொடுத்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்று ஏன்னா இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால என் உரையை கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்தவருக்கும் அனைத்து வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.